வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பொது உடைமை கட்சி தலைவர்களில் பல பேருக்கு இந்த சொர்க்கம், நரகம், முன்பிறவி, பின்பிறவி இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதுக்கப்புறம் எதையுமே வீணடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது ஒரு நல்ல சிறந்த பண்பாடு. தலைவர்கள் பல பேற்றை இதை நான் பார்த்துருக்கேன். சீதாராம் யெச்சூரி சில தினங்களுக்கு முன்னாடி காலமாயிட்டார். நம்ம பேப்பரில் படிச்சிருக்கோம். 2 தரம் அவரை பார்த்துருக்கேன். ஒரு தரம் பஸ்ஸில் ஏர்போர்ட்டில் நானும் அதே பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு அவரும் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னை பார்த்தோன்னே ஏற்கனவே செக்ரட்டேரியட்டில் பார்த்ததுனால முகமலேருந்து ஒரு சிரிப்பு சிரித்தார். நானும் சிரித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அவரோட சீட்டு ஒரு சீட்டு, என் சீட்டு இன்னொரு சீட்டு சொல்லி நாங்கள் போயிட்டோம். இன்னொரு தரம் இதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்தபோது பார்த்த உடனே சில மாதங்களுக்கு முன்னால் பார்த்துருந்தால் அவரால் விருட்டுன்னு சொல்லி அடையாளம் காண முடியுது. நீங்கள் மேற்கு வங்க அதிகாரி தானே அப்படின்னு கேட்டார். ஆமான்னு சொல்லி சொன்னோடனே அவருக்கு விருப்பமான சில டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் அதையெல்லாம் பற்றி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தபோது எனக்கு வியப்பு என்னென்னா, டீப்பாக மேக்ரோ மேனேஜ்மெண்ட் இல்லாமல் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வரைக்கும் தெரிஞ்சவராக இருக்கார் அப்படிங்கிறத தெரிய முடியாது. இந்த இதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு சொல்லி பஞ்சம் வந்துடுது, மழை இல்லாமல் போயிடுது, அதனால் நீங்கள் வேலை கொடுக்குறீங்க, கிணறு தோண்டுறீங்க இல்லையா அப்படின்னாரு. ஆமான்னு சொன்னோன்னே, எத்தனை அடிக்கு தோண்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கிணறு நான் 50 அடி அப்படின்னு சொன்னேன். 50 அடிக்கு தான் தோண்டினோம் நாங்கள் மெதினாப்பூரில். அவரை பார்த்தபோது நான் மெதினாப்பூர் மாவட்ட ஆட்சியில் அதற்கு சில ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்தது. உடனே அடுத்து ஒரு கேள்வி கேட்டேன், 50 அடி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்டவுடனே நான் சொன்னேன், எங்களுடைய மாவட்டத்தில் பல இடங்களில் 15 அடியிலே தண்ணி வந்துடும். ஆனால் அது 15 அடி தண்ணிங்கிறது மான்சூன் சமயத்தில் ததும்பி நிற்கும். அதுக்கப்புறம் இது வின்டர் சீசன் வரும்போது அது கொஞ்சம் கீழே போகும், நிலத்தடி நீர்மட்டம் கீழே போகும். அடுத்து சம்மர் வரும்போது இன்னும் கீழே போகும். என்னுடைய அனுபவத்தில் 35 அடிக்கு கீழே போனதில்லை சம்மரில் கூட. ஏன்னா அங்கே மெதினாப்பூரில் ஒரு வருஷத்துக்கு 1200 மில்லிமீட்டர்லேருந்து 1400 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அதனால் அது கீழே போனதில்லை. ஆனால் 35 அடிக்கு கீழே போகாதுங்கும் போது தண்ணி இருக்கணும்ல. அதனால் 50 அடிக்கு தோண்டிட்டோம்னா 15 அடிக்காவது தண்ணி இருக்கும் இல்லையா, அது எஸ்டிமேட் அப்படின்னு. இந்த விவரங்கள்லாம் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னாரு. உடனே நான் என்னுடைய பொறியியல் நிபுணர்கள் இருந்தாங்க, கிராமத்து மக்கள் இருந்தாங்க அப்படின்னு. உடனே கிராமத்து மக்கள்கிட்ட எது கேட்டீங்க அப்படின்னாரு. உடனே நான் அவங்க தான் பரம்பரையாக அங்கே இருக்காங்க, எத்தனை அடியில் தண்ணி நிற்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கும் தெரியாது, என்னுடைய பொறியியல் நிபுணர்களுக்கும் தெரியாது. பொறியியல் நிபுணர்களுக்கு கிணறு வெட்ட தெரியும், கிணறு நல்ல கட்டுக்கோப்பான முறையில் வெட்ட தெரியும். இந்த மாதிரியான சில நுட்பமான தகவல்கள் அங்கேயே பரம்பரையாக உள்ளவங்ககிட்ட நம்ம மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக பார்த்தேன். தட்ஸ் குட். இது என்னுடைய 2வது சந்திப்பு. இந்த 2 சந்திப்பு தான் அவர் கூட. ஆனால் 2வது சந்திப்பில் எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது எப்படி விவரங்கள் ரொம்ப நுட்பமாக விசாரிக்கிறாருன்னு. எல்லோரிடமும் எளிமையாக பழகுபவர் என்ற பெயர் பெற்றிருந்தார். அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தன்னுடைய உடலை அவர் முன்பிறவி பின்பிறவியில் நம்பிக்கை இல்லாதவங்க. அதனால் இந்த உடம்பை எரிக்கிறதுலையோ புதைக்கிறதுலையோ இட்ஸ் அ வேஸ்ட், அதுக்கு ஏதாவது ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த முடியும்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப சொல்லிட்டார். அவர் அதே மாதிரி தான் ஜோதிபாசும் பண்ணினார். அதே மாதிரி தான் விநாயக் கிருஷ்ண சௌத்ரின்னு ஜோதிபாசுக்கு அடுத்து நம்பர் 2வாக இருந்தார். மிகப்பெரிய பெருந்தலைவர் அவர். நம்ம ஊர் காமராஜ் மாதிரி அப்படிப்பட்ட நல்ல பேரோடு இருந்தவர். நிலச்சீர்திருத்தத்துக்கு மேற்கு வங்கத்தில் அவர் தான் முழு முதல் காரணம்னு சொல்லலாம். அது அவ்வளவு சரியாக நடத்தி வச்சது அவர் தான். அவரும் அதே மாதிரி தான் சொன்னார், என்னுடைய உடலை நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஆஸ்பத்திரி கொடுத்துருங்கன்னு. ஜோதிபாசு, விநாயக் சௌத்ரி 2 பேருடைய மரணமும் கல்கத்தாவில் நடந்தது. அதனால் மரண ஊர்வலம் அந்த ஆஸ்பத்திரியில் போய் முடிஞ்சிடும், உடம்பு கொடுத்துருவாங்க. இதுவும் ஒரு கூடுதல் செய்தி. இவர்களை பற்றி நினைக்கும் பொழுது சாதாரண ஆச்சரியங்களுக்கு ஆட்படாமல் எதை பற்றியும் இந்த என்னுடைய உடம்புன்னு ஒரு பொசசிவ்னஸ் இல்லாமல் எல்லாத்துக்குமே எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோன்றிய அளவில் நினைச்சதை செயல்படுத்தினார்கள். அப்படிங்கிறது பாராட்டுதற்குரியது என்று சொல்லி இன்றைய தினத்தை முடித்துக்கொள்வோம். வணக்கம்.